வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமியஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு இன்ஸ்டன்ட் குருமா ரெசிபி, ரோட் சைட் கடையிலலாம் செய்கிற மாதிரியான ஒரு டிஃபன் குருமா. இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குருமா செய்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் வதக்கி அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதில் ஒரு துண்டு பட்டை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 2 பச்சை மிளகாய். இந்த குருமாக்கு பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பூண்டு பல், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம், அதனால் ரொம்ப பொடியெல்லாம் கட் பண்ண தேவையில்ல. வெங்காயம் 1 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா லைட்டாக டிரான்ஸ்பரண்டானா போதும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை அதிகமாகலாம் சேர்க்க வேணாம். இப்போ இதில் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது அரை மூடி தேங்காய் துருவல் இருக்கும். இப்போது இந்த எண்ணெயிலேயே தேங்காய் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது குருமா செஞ்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதே வானல் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போது இதில் ஒரு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா தின்னான ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கட் பண்ண கருவேப்பிலை தலை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும், வதக்கிக்கலாம். நீங்கள் பொடியாக கட் பண்ணி கூட சேர்க்கலாம். குருமாவுக்கு எப்போவுமே வெங்காயம் ஃபுல்லாக வதங்கக்கூடாது, பாதி அளவுக்கு வதங்கியிருந்தால் போதும். இப்போது இதில் 3 சின்ன சைஸ் தக்காளி கொஞ்சம் பெரிய ஸ்லைஸாகவே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம், தக்காளிலேயே நல்லா தண்ணி விட்டு வதங்கி வரும். இப்போது மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இடையில வேணால் ஒரு 2-3 டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸில் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி மசிஞ்சு வதங்கினதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். குருமா கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தால் தான் நம்மளுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் சோம்போட பச்சை ஸ்மெல் கொஞ்சமாக இருக்கும், அதனால் இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். குருமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம சேனலில் பரோட்டா சால்னா, முட்டை குருமா, நிறைய சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் கிரேவி ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். அவ்வளோதான். இது கொதிச்சதுக்கப்புறமா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமியஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.